பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சரவணனும் மயிலும் ஒன்று சேரணும்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மயில் கன்சீவாக இருக்கிறனால அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சரவணன் நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் சரவணனுக்கு ஒரு யோசனை வருது. சரி பரவாயில்ல, நம்ம அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துடலாம், கன்சீவாக இருக்கிறத செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பாண்டியன்கிட்ட பணம் கேட்குறாரு. அப்பா எனக்கு ஒரு பணம் ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன். அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, இல்லைப்பா மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால்ல, அதனால அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலான்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிப்பா இந்தப்பா, அதை எதுக்கு இப்படி தயங்கி கேட்குற, நீ டைரெக்டாக கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். இல்லைப்பா அதனால் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்தாப்பா 1000 ரூபாய் இருக்குது சரவணா, அந்த பிள்ளைக்கு எது பிடிச்சாலும் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்போனா நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய் 1000 ரூபாய்க்குள்ளே நல்ல ஒரு புடவையாக காட்டுங்க அப்படிங்கவும் நல்ல ஒரு புடவையாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் போய் வீடு எல்லாமே பலூன்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு. திடீர்னு கோமதி வெளியே என்ன திடீர்னு வீட்டில் பலூன்லாம் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, மயிலக்கா இப்போ கன்சீவாக இருக்காங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்ண தான் இவ்வளோ டெக்கரேஷனும் அப்படின்னு சொல்லவுமேனு, அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட சரவணன் சொல்கிறாரு. என்ன மாமா அப்படிங்கவும், அப்புறம் கேக்கை கொண்டு காட்டி கேக்கு வெட்டி ஊட்டி விடுறாங்க. அப்புறம் ஒரு புடவையை கொண்டு கையில் கொடுத்து, இந்தா மயில் இது இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ராஜி சொல்கிறாங்க, இந்த ஏற்பாடு எல்லாமே சரவணன் மாமாவோட தான், சரவணன் மாமா தான் ஒரு ஆளாக செஞ்சார் அப்படிங்குமே மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பரவாயில்ல, நம்ம மாமா நம்மளை மறுபடியும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம மேலே இருக்க கோபம்லாம் அவருக்கு போயிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்புறம் ரூமுக்குள்ளே கொண்டு போய் அந்த புடவையை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ நம்ம மாமா எடுத்து கொடுத்துருக்காரு நம்மளுக்காக அப்படின்னு நினச்சிட்டு ஒரு புடவையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரவணன் உள்ளே வராரு. மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா, எனக்காகவா அந்த புடவையை எடுத்தீங்க அப்படிங்கவும், ஆமாம் மயில் உனக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சரவணன் கேட்கும். மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சரிதான் மாமா அப்படின்ட்டு, உனக்கு புடவை மட்டும் இல்லை இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டே கொண்டு வரவும், என்ன மாமா அது காமிங்க மாமா அப்படிங்கவும் மல்லிகைப்பூவை காட்டுறாரு. இதை நீங்களே உங்கள் கையால் எனக்கு வச்சு விட்ருங்க அப்படிங்கவுமே சரவணனும் வச்சு விட்றாரு. வச்சு விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் எப்பயும் நீடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்